Hello YouTube family, welcome to our channel Learn with Vignesh. நம்ம சேனல்ல percentage போயிட்டு இருக்குது and we have completed type 5 up to type 5. Type 5 வரையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் and நிறைய ஃபீட்பேக்ஸ் ஆஸ் யூஷுவலாக எப்பயும் சொல்கிற மாதிரி அண்ட் இன்னும் நிறைய அடிஷ்னலாக சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, ப்ரோ எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது உங்கள் கிளாஸஸ், வெறும் கிளாஸ் மட்டும் இல்லாமல் பயங்கரமாக எங்கள் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன், இப்படியே மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க ப்ரோ அப்படின்வீங்க. கண்டிப்பாக கிளாஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். பட் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குற அந்த ஒரே விஷயம், ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் இட் ஆஸ் மேக்ஸிமம் ஆஸ் யூ கேன். எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட அல்டிமேட் எய்மே அதுதான், எல்லாருக்கும் போயிட்டு ரீச் ஆகணும். மேக்ஸே வராதுன்னு சொல்கிறவங்களுக்கு மேக்ஸ் இவ்வளோ தானா அப்படின்னு வர வரைக்கும் நம்ம ஜேர்னி தொடரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து, கொஞ்சம் வீடியோஸ்லாம் கேட்குறீங்க, டைம் மேனேஜ்மெண்ட் இன் எக்ஸாம் போட்டிங்க ப்ரோ, சூப்பராக இருந்தது, டெய்லி டைம் மேனேஜ்மெண்ட் போடுங்க அப்படின்னு. கண்டிப்பாக மச் எக்ஸ்பெக்டட் தான் அது. ஏன்னா இப்போ எக்ஸாம்ஸ்லாம் அப்ரோச் ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக அது ஒரு வீடியோஸாக நம்ம பார்ப்போம். அண்ட் இன்னும் நிறைய வரப்போகுது. இன் ஃபியூச்சரில் நான் ஐடியாஸ் பண்ணிட்டு இருக்கேன் வீடியோஸ், மேக்ஸ் எதனால் எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது அண்ட் ஹவு வி கேன் இம்ப்ரூவ், சின்ன சின்ன டிப்ஸு, ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் கேல்குலேஷன் கிளாஸஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாமே உங்களுக்கு டைமுக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுங்க, பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறந்துடாதீங்க. ஓகே, டைப் நம்பர் 6 இன்னைக்கு பார்க்க போகிறோம். டைப் நம்பர் 6 என்ன? எக்ஸாம் பாஸ் ஆர் ஃபெயில் கான்செப்ட். இது என்ன எக்ஸாம் பாஸ் ஆர் ஃபெயில் கான்செப்ட்னா, அதாவது கொஸ்டினில் எப்படி கேட்பாங்கன்னா 3 பேட்டர்ன் இருக்கும். இந்த டைப்பில் மொத்தம் 3 பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினாக இப்போ நம்ம இந்த டைப்பில் பார்ப்போம். அதாவது ஒருத்தர் இத்தனை பர்சன்டேஜ் எடுத்திருக்காரு, அவரோட மார்க் இவ்வளோ, டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோன்னு கேட்குறது ஒரு பேட்டர்ன். செகண்ட் பேட்டர்ன், 2 பேரை கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் வந்து இத்தனை பர்சன்டேஜ் மார்க் எடுத்து பட் இவ்வளோ மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டாரு, இன்னொருத்தர் வந்து இத்தனை பர்சன்டேஜ் மார்க் எடுத்து இவ்வளோ மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு, அந்த மாதிரி வரும். தேர்ட் பேட்டர்ன் வந்து, இப்போ ஒரு 3 பேப்பர் எழுதுறாங்க, எக்ஸாம் எழுதுறாங்க 3 பேப்பர், அந்த 3 பேப்பர்லையும் தனித்தனியாக ஸ்கோர் கொடுத்துட்டு, ஆர் ஃபஸ்ட்டு 2 பேப்பரோட ஸ்கோர் கொடுத்துட்டு மொத்த ஆவரேஜ் வந்து அவங்க இவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்கன்னா தேர்டு பேப்பரோட மார்க்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு டைப் தான். அண்ட் ரயில்வேல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அண்ட் மச் எக்ஸ்பெக்டட் இன் திஸ் ஆர்ஆர்பி ஆல்சோ. ஓகே, டிலே பண்ணாமல் இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கொஸ்டின் கண்டினியூவேஷன் ஆகுது. ரயில்வே ஏஎல்பி 2018. அண்ட் நிறையா பேர் என்கிட்ட கேட்குறது, எஸ்பெஷலி அந்த ஏஎல்பி போஸ்ட்டுக்காக கேட்குறாங்க, ப்ரோ நான் ஏஎல்பி ஆகணும், கண்டிப்பாக ஆகணும்னா கண்டிப்பாக பாசிபிள், ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் அப் டு எஸ்எஸ்சி லெவல், எல்லாருக்கும் நான் அதான் சொல்லுவேன், அப் டு எஸ்எஸ்சி லெவல் நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் கிராக் எனி சம்ஸ். ஓகேவா? அண்ட் பேங்கிங் சம்ஸ் கூட பார்த்துட்டு இருக்கோம், எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். அதனால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போதே ஹை லெவலாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா லோ லெவல் எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த சம் பாருங்க. ஆதித்யா got 78% marks in the examination. If he secured 663 marks, find the maximum mark. அதாவது ஆதித்யா வந்து 78% மார்க் எடுத்திருக்காராம். அப்புறம் அவரோட மார்க்ஸும் கொடுத்துட்டாங்க 663. அவரோட அதாவது மேக்ஸிமம் மார்க் என்னன்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் மார்க் இஸ் நத்திங் பட் 100%. 663 டிவைடட் பை 78 into 100. ஜஸ்ட் கேன்சல் பண்ண போகிறோம், அவ்வளோதான். கொஞ்சம் யோசிங்க. இதுக்கு தான் நான் சொல்கிறேன், டேபிள்ஸில் வந்து நீங்கள் கிளியராக இருங்கன்ட்டு. டேபிள்ஸில் நீங்கள் கொஞ்சம் கிளியராக இருந்தீங்கன்னா இது 13 டேபிளில் டேரெக்டாக கேன்சல் ஆகும். 13 into 6 is 78. ஓகே, 13 into 5 65, இங்கே கேரி ஆகும் 1, 13 1s are 13. தென் 6 and 51 வந்து போகாது. ஓகே, நான் வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கிறேன். 3 2 17. 1700 by 2. 1700 by 2 is nothing but, okay, இந்த 2 இந்த 50 நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். 17 into 5 is nothing but 85, 850. ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து 850, which is option number 1. சிம்பிளாக இருக்கா? ஒன்றுமே இல்லை பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினும் ஏஎல்பி தான். ஏஎல்பி, குரூப் டி, என்டிபிசி எது வந்தாலுமே ரயில்வே கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் நிறையா பேர் வந்து என்டிபிசி பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. என்டிபிசி என்ன ப்ரோ படிக்கணும், என்ன புக்ஸு, என்ன சிலபஸ்ஸு, வெயிட்டேஜு, ஃப்ரம் ஏ டு Z நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஐ பட்டனில் நான் கொடுக்குறேன், மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஃப்ரம் ஏ டு Z நம்ம சொல்லியிருக்கோம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து, நம்ம அப்ளை பண்ணதுலேருந்து, ஒவ்வொரு போஸ்ட் நேம் அண்ட் இட்ஸ் பே, அதுலேருந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏ டு Z உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிளியர் கட்டாக கிடைக்கும். வீடியோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் சம். இஃப் ஒன் நீட்ஸ் டு ஸ்கோர் 34% டு பாஸ் அ டெஸ்ட்,
ஓகே, the pass marks out of 40 would be, என்ன சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் 34% மார்க்ஸ் எடுத்தா பாஸ். ஸோ டோட்டல் மார்க்ஸ் 40. அப்போ 40ல் அந்த 34% எவ்வளோன்னு கேட்குறாங்க. சிம்பிள், 40ல் 34% கேட்குறாங்க. ஸோ 34/100. 20லே கேன்சல் ஆகும், 22, 25. இதுக்கு மேலே கேன்சல் ஆகுமா? கேன்சல் ஆகாது. 68/5 தான். ஸோ 13.6 is your answer, which is option number 4. சிம்பிளா இருக்கா? இதெல்லாம் ஸ்டெப்ஸ் வேண்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் கூட வேண்டாம். நம்ம ஃபேமிலிலையும் எல்லாரும் அந்த மாதிரி போடுவீங்க நான் நம்புறேன். நான் வந்து ஓகே அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் சொல்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், புது சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டு, நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நான் சாரி கேட்டுக்கிறேன், ஃபஸ்ட்டு 2 வீடியோ ரொம்ப மொக்கையாக இருக்கலாம், கிளாரிட்டி அண்ட் குவாலிட்டி. பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இயர் ஆஃப்டர் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டோம், குவாலிட்டியான இது வீடியோஸ் இருக்கும். பட் அதை வந்து நீங்கள் பாருங்கள். ஏன்னா இப்போ போக போக உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரேஷியோ வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் சம் அதர் இதுக்கு முன்னாடி பார்த்த கிளாஸஸோட கான்செப்ட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து அதிலேருந்து பார்த்துருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பக்காவாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இன்டெப்த்தாக வந்து உங்களுக்கு புரியும். ஸோ அந்த வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் வாங்க. அவ்வளோ டைம் எடுக்காது. ஒரு நாள் உட்காந்துங்கனாலே ஒரு சாப்டர் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எஸ்எஸ்சி சிஜிஎல் ப்ரீல கேட்டிருக்காங்க. இன் an examination, a student who gets 20% of the maximum marks fails by 5 marks. Another student who scores 30% of maximum marks gets 20 marks more than the pass mark. The necessary percentage required for passing is. Okay, சூப்பரான குவாலிட்டியான ஒரு சம்மு. என்ன சொல்றாங்க, 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா, 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் 20% ஃபுல் மார்க்ஸில் 20% எடுத்தோம், 5 மார்க்கில் ஃபெயில் ஆயிடுறாரு. இன்னொரு ஸ்டூடெண்ட் 30% மார்க்ஸ் எடுத்து 20 மார்க்ஸ் மேலே எடுத்துறாரு. அப்படின்னா த பர்சன்டேஜ் ரெக்வயர்ட் ஃபார் பாசிங் இஸ். சூப்பரான கொஸ்டின். இது வந்து மச் எக்ஸ்பெக்டட் இன் ரயில்வே என்டிபிசி, அப்கமிங் ரயில்வே என்டிபிசியில் மச் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். இது கண்டிப்பாக பார்த்துக்கணும். 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நான் 2 ஸ்டூடெண்ட்ஸை 2 சைடில் தனித்தனியாக எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் 20% எடுத்தாரு, 20% எடுத்தோம், 5 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டாரு. ஐயோ பாவம், 5 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டாரு. நம்ம போட்டு பாஸ் பண்ணுவோம், அதனால +5 போட்டுக்கலாம். நான் இது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஓகே, 5 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டாரு. வேணாம், ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு நான் வந்து 5 மார்க் அவர் கூட போட்டுறேன். இன்னொரு ஸ்டூடெண்ட்டு 30% மார்க்ஸ் எடுக்கிறாரு, 20 மார்க்ஸ் அதிகம் எடுத்துடுறாரு. ஏன் 20 மார்க்ஸ் அதிகம் எடுக்கணும்? பாஸ் ஆனால் போதும், அந்த மாதிரி பண்ணி விட்ருவோம். அவ்வளோதான். பர்சன்டேஜ்லாம் ஒரு பக்கமோ வேரியபிள்லாம் ஒரு பக்கமோ கொண்டு வாங்க. இந்த 20 அங்கே போச்சுன்னா 30 - 20 வந்து 10% ஆயிரும். இந்த 20 இங்கே வந்துடும். 20 + 5 is 25. ஓகே, 10% வந்து 25ங்க. பாஸ் மார்க் எவ்வளோன்னு சொல்கிறாங்க இங்கே. இதான் பாஸ் மார்க்கா? நீங்கள் இதையும் எடுத்துக்கலாம், ஆர் இதையும் எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே பாஸ் தான். நான் இதை எடுத்துக்கிறேன். 20% கூட 5 ஆட் பண்ணால் எனக்கு பாஸ் மார்க் கிடச்சிரும். அதான் கொஸ்டின். 10% 25. அப்போ இதை இன்டூ 2 பண்ணிங்கன்னா 20%. 20% இஸ் நத்திங் பட் 50. அப்போ 50 + 5 which is 55. இதுதான் எனக்கான பாசிங் மார்க்ஸ். ஓ, பர்சன்டேஜ் கேட்குறாங்களா? ஓகே, கண்டுபிடிச்சிருவோம். பாசிங் மார்க்ஸ் தெரிஞ்சிருச்சுங்க. ஓகே, இங்கே 20% இஸ் 50னா அப்போ 100% எவ்வளோ? இன்டூ 5. இங்கேயும் இன்டூ 5. அப்போ 250 இஸ் யுவர் மேக்ஸிமம் மார்க்ஸா? எஸ், 250 தான் உங்களோட மேக்ஸிமம் மார்க்ஸ். பாசிங் மார்க்ஸ் 55. ஏன்னா பாசிங் பர்சன்டேஜ் கேட்கறதால ஓவரால் மார்க்ஸோட நான் டிவைட் பண்ணி இன்டூ 100 பண்ணிக்கிறேன். ஓகே, 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 5 × 11, 5 × 50, 50 × 2. ஸோ 11 × 2 is 22%, which is option number 3. That's all. ஸோ ஒரு முறை காப்பி பண்ணிக்கோங்க, நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
என்ன பண்ணியிருக்கோம், 2 ஸ்டூடெண்ட்ஸ் 2 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் 20% எடுத்து 5 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டாரு. ஸோ நான் அந்த 5 ஆட் பண்ணி அவரை பாஸ் பண்ணுறேன். உங்களுக்கு புரியறதுக்கு 30% எடுத்து 20 மார்க்ஸ் அதிகம் வாங்கிறாரு. அதனால் அந்த 20 எதுக்கு அதிகம், அதை நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு பர்சன்டேஜ்லாம் ஒரு பக்கம், வேரியபிள்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தேன்னா எனக்கு ஆன்சர் வந்துடும். 10% வந்து வந்துருச்சு. நமக்கு பாஸ் மார்க்ஸோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போ எனக்கு பாஸ் மார்க்ஸ் தெரியணும், மேக்ஸிமம் மார்க்ஸ் தெரியணும். ஸோ தட் நான் டிவைட் பண்ணி இன்டூ 100 பண்ணனா பாஸ் பர்சன்டேஜ் எனக்கு கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். 2018 மெயின்ஸில் கேட்டிருக்காங்க. கடைசியாக சிஜிஎல்ல மெயின்ஸ் நடந்தது 2018 தான். அந்த 2018 மெயின்ஸில் கேட்குற கொஸ்டினா இது? நீங்களே யோசிச்சு பாருங்க. இவ்வளோ ஈஸியான கொஸ்டின் மெயின்ஸில். ஓகே, பார்ப்போம். 40% ஆர் த பாசிங் மார்க்ஸ். A student gets 250 marks yet fails by 38 marks. What is the maximum marks? ஒரு விஷயம் நல்லா யோசிங்களேன். பேப்பர் பேனே வேணாம், ஜஸ்ட் கண்ணை மூடி யோசிங்க. 40% எடுத்தா ஒருத்தர் பாஸ் ஆகும். 40% எடுத்தா ஒருத்தர் பாஸ், அப்படிதான் கொடுத்துருக்காங்க. எஸ், 40% எடுத்தா ஒருத்தர் பாஸ். பட் அவர் 250 மார்க்ஸ் எடுத்து 38 மார்க்ஸில் ஃபெயில் ஆகிருக்காரு. 40% வந்து பாஸ் பர்சன்டேஜ். ஓகே, 250 எடுத்து மனுஷன் 38 மார்க்ஸில் ஃபெயில் ஆகிருக்காரு. அப்போ அந்த 38 ஆட் பண்ணால் இந்த 40% வந்துருமா? அவ்வளோதான். கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. அப்போ எனக்கு இந்த 40% தான் 250 + 38 இஸ் நத்திங் பட் 288. அப்போ இந்த 40% தான் எனக்கு 38. இங்கே மேக்ஸிமம் மார்க்ஸ் கேட்குறாங்களா? ஆமாம். அப்போ 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. இட் இஸ் நத்திங் பட் 288/40 × 100. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். 4 × 7, 4 × 2, 720. Which is that person's maximum marks. 720 is option number 1. யோசிச்சு பாருங்க. நம்ம ஏன் சிஜிஎல் டார்கெட் பண்ணக்கூடாது? ஓகேவா? நம்மளை யாரும் சொல்ல டிஎன்பிஎஸ்சி தான் கிளியர் பண்ணணும், ரயில்வே தான் கிளியர் பண்ணணும். சிஜிஎல்லாம் வேற லெவல் போஸ்ட்டுங்க. குரூப் பி, ஓகேவா? குரூப் பி போஸ்ட்டு. ஸோ யோசிச்சு பாருங்க, ஏன் சிஜிஎல் நம்மளால ஈஸியாக அடிக்க முடியாது? ஈஸியாக அடிக்கலாம். கொஸ்டின்ஸ் மெயின்ஸ்ல இவ்வளோ ஈஸியாக வருது. ஓகே, நோட் பண்ணி. நெக்ஸ்ட் கொஸ்டின் சிஜிஎல் ப்ரீ தான். In an examination, a candidate must secure 40% to pass. A candidate who gets 220 marks fails by 20 marks. அதே கான்செப்டா? அப்போ 40% இங்கே கொடுத்துருக்கிறது படி 220 + 20, 240. தட்ஸ் ஆல். ஸோ 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. இங்கே இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ணலாம். 40% பார்த்ததுமே உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணிடணும் மைண்டில். 40/100 என்ன வரும்? 20 × 2, 20 × 5. அப்போது இந்த 2 தான் இந்த 240. ஏன்னா அஃப்கோர்ஸ் பேஸ் தான் வந்து 100 மேக்ஸிமம் மார்க்ஸ். இந்த 2 தான் 240. அப்போ 5 என்னன்னு கேட்குறாங்க. 240 ஆகிறதுக்கு × 120 பண்ணியிருக்கீங்க. அப்போ இதே × 120 பண்ணுங்களேன். 12 5 are 60. இங்கே ஒரு 0, அந்த ஒரு 0 நான் இங்கே சேர்த்துக்கிறேன். 600 is your answer, which is option number 3. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா, இந்த 40 இந்த 100க்கு பதில் இங்கே 2 and 5 வச்சுக்கலாம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகே, காப்பி பண்ணி கொஞ்சம் காப்பி பண்ணுற டைம் நான் கம்மியாக தரேன். பாஸ் பண்ணி கூட பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். அதனால தான். A student has to secure 40% marks to pass. He gets 90 marks and fails by 10 marks. அப்போ என்ன அர்த்தம்? 90 மார்க் எடுத்து 10 மார்க்ஸில் ஃபெயில் ஆகிட்டாராம். பாஸ் வந்து 40. அப்போ நான் அதை சிம்பிளிஃபைடாக போடுறேன். 40% வந்து எனக்கு நல்லா தெரியும், 2/5. அப்போ இந்த 2 தான் இந்த 100ங்க. 2 தான் இந்த 100. மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 5 கேட்டிருக்காங்க. 2 என்ன பண்ணுறேன்? × 50. அப்போ இதே × 50, 250. ஆப்ஷன் நம்பர் 3. நீங்கள் வந்து எக்ஸாமில் இந்த மெத்தடில் தான் பண்ண போகிறீங்க அண்ட் மைண்டில் பண்ண போகிறீங்க, வித்தவுட் பேப்பர் அண்ட் பென். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். சிஹெச்எஸ்எல் ஆஸ்பிரன்ஸ் பாருங்க. சிஹெச்எஸ்எல்லையும் கேட்டிருக்காங்க,
சிஜிஎல்லையும் கேட்டிருக்காங்க, சிபிஓலையும் கேட்டிருக்காங்க, ரயில்வே ஏஎல்பியில் கேட்டிருக்காங்க, பேங்கிங்கில் இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்க. For an examination, it is required to get 36% of maximum marks to pass. A student got 113 marks and failed by 85 marks. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 36% தான் பாஸ் மார்க்ஸ். பட் இவர் 113 எடுத்து 85 மார்க்ஸில் ஃபெயில் ஆகிருக்காரு. ஸோ 113 + 85 நாம் பண்ணணும். கரெக்டா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி. ஸோ 198. 36% gives 198. மேக்ஸிமம் மார்க்ஸ் கேட்குறாங்க. இங்கேயும் என்ன பண்ணுங்க, 36ன்னு வச்சுக்காதீங்க. 36 வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். சிம்பிளிஃபை பண்ணால் 9/25. ஸோ இங்கே 9 கிவனு, 25 இஸ் ஆஸ்க்டு. ஓகே, 9 × 2 is 18, 9 × 2 is again 18. ஸோ into 22, 25 into 22 பண்ணணும். ஓகே, 25 × 5 550. ஓகே, இது எப்படி நான் ஸ்பீடாக பண்ணேன், ஸ்ப்ளிட் அண்ட் மர்ஜிங்னா இந்த 25 × 22 எப்படி 550 டேரெக்டாக போட்டேன். ஓகே, 25 × 25 22-வை நான் ஸ்ப்ளிட் அண்ட் மர்ஜ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த 25 × 22-வை நான் இந்த மாதிரி பார்க்குறேன். 25 × 20 + 25 × 2, இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன், இதில் ஆட் பண்ணுறேன் லாஸ்ட்டில். இது பார்க்க உங்களுக்கு டஃபாக தெரியலாம், பட் ரொம்பவே ஈஸி. 25 × 20 வந்து மைண்டில் போட்டால் 500, 25 × 2 is 50. இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன்னா எனக்கு 550 வருது. ஓகேவா? சிம்பிளாக நீங்கள் சால்வ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. So 550, which is option number 2. A candidate who gets 20% marks in an examination fails by 30 marks. Okay, 20% எடுத்தோம், 30 மார்க்ஸில் ஃபெயில் ஆகிறாராம். ஃபெயில் ஆகக்கூடாதுனால நான் 30 போடுறேன். ஓகே, another student who gets 32% gets 42 more marks. எதுக்கு 42 more marks வேண்டாம். ஓகே, then the percentage of pass marks is. ஓகே, பர்சன்டேஜ்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்துருங்க. இந்த 32 இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா 32 மைனஸ், ஓகே, இந்த 20 இங்கே எடுத்துகிட்டு போயிடுங்க. 32 - 20 is 12%. இந்த 42 இங்கே கொண்டு வந்துடுங்க. 42 + 30 gives 72. ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு பாஸ் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. பாஸ் பர்சன்டேஜுக்கு நான் 20% கண்டுபிடிச்சி கூட 30 ஆட் பண்ணிக்கிறேன். 12% எப்படி 72 ஆயிருக்கு, 12 × 6 பண்ணியிருக்காங்க. இங்கே நான் 20 × 6 பண்ணிக்கிறேனே, அதே மாதிரி 20 × 6 is 120. அப்போது பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, 120 + 50. பாஸ் மார்க்ஸ் வந்து 150-யா? ஏன்னா 20% 120, அது கூட 30 ஆட் பண்ணால் தான் பாஸ் ஆவார், 150. டோட்டல் மார்க்ஸும் நமக்கு தெரியணும். இந்த 20% × 5 பண்ணிங்கன்னா 100% ஃபுல் மார்க்ஸ் கிடச்சிருமா? இங்கேயும் × 5 பண்ணுங்கள், 600. இது வந்து உங்களோட டோட்டல் மார்க்ஸ். ஸோ பாஸ் பர்சன்டேஜ் எனக்கு வேணும்னா இந்த பாஸ் மார்க்ஸ் by total mark into 100. இந்த 2 0 நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். 6 2s are 12. பாஸ் பர்சன்டேஜ் வந்து 25%, which is option number 4. சிம்பிளாக இருக்கா? நான் வந்து பாருங்க, ஒரு டைப்பில் நம்ம வந்து சலிக்க அவ்வளோ சம்ஸ் பார்க்குறோம். அண்டு அதனால் ஒரு ரெக்வெஸ்ட்டு, வீடியோஸ் வந்து லாங்காக கூட போகலாம். வீடியோஸ் லாங்காக போகும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த சேனல் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குற உங்களுக்கு தான். ஈஸியாக வீட்டில் இருந்து ஜஸ்ட் மொபைல் அண்ட் இன்டர்நெட் இருந்தால் போதும் கவர்மெண்ட் ஜாப் வாங்கலாமான்னா நம்ம சேனல்லே 100% பாசிபிள். அது சப்ஜெக்ட்ஸ் கூட பிளான் பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரமே வரும். ஸோ ஸ்டே டியூன். A candidate secured 30% marks in an examination and failed by 6 marks.
30% எடுத்து 6 மார்க்ஸில் ஃபெயில் ஆகிட்டார். ஓகே. Another secured 40% marks and got 6 more marks. மேக்ஸிமம் மார்க்ஸ் சார். ஓகே, ரொம்ப ஈஸி. மேக்ஸிமம் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 30 நாங்கள் அனுப்பிச்சிடுறேன், 10 ஆயிரும். இந்த 6 அங்கே வந்துச்சுன்னா 12. 6 + 6 is 12. மேக்ஸிமம் கேட்டதால இன்டூ 10. இங்கேயும் இன்டூ 10 ஆகும், 120. ஸோ 120 இஸ் மை ஆன்சர், which is option number 2. அண்ட் இன்னொரு விஷயம், பேக்ரவுண்ட் நாய்ஸு இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது என்னோட எல்லா வீடியோஸ்லையும். பட் நான் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், அது மட்டும் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா இங்கே வந்து கிட்டேயே இருக்கும், மெயின் ரோட் கிட்டேயே இருக்கும். ஸோ கொஞ்சம் சவுண்ட்ஸ் வரும். சாரி ஃபார் யுவர் இன்கன்வீனியன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A candidate who scores 30% fails by 5 marks, while another candidate who scores 40% gets 10 more marks. சேமாக இருக்கு பார்த்தீங்களா ஒவ்வொரு கொஸ்டினும். ஓகே, இதை நான் ஆஸ் யூஷுவலாக காமிச்சிக்கிறேன். 10%, இந்த 10 இங்கே வந்தால் 10 + 5 15 ஆயிரும். மேக்ஸிமம் மார்க்ஸ் தான் கேட்டிருக்கு. ஓ, மினிமம் ரெக்வயர்ட் மார்க்ஸ் டு பாஸ். ஓகே, மினிமம் ரெக்வயர்ட் மார்க்ஸ் டு பாஸ் 30% கூட 5 மார்க்ஸ் ஆட் பண்ணணும். அப்போ நான் இங்கே 10% எனக்கு ஆல்ரெடி தெரியும், அதை நான் இன்டூ 3 பண்ணிக்கிறேன். 30% கிடச்சிரும். இதையும் இன்டூ 3 பண்ணிங்கன்னா 15 3s are 45. ஸோ 45 + 5 50 is your answer, which is the passing marks. Option number 1 is your answer. ரெகுலராக வீடியோ பாருங்கள். என்னோட ஃபேமிலி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு ரெக்வெஸ்ட்டு, ரெகுலராக வீடியோஸ் பாருங்கள். ஏன்னா பர் டே ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சது ரொம்பவே ஈஸி தான், ஈஸிலி கவரபிள் தான். ஜஸ்ட் ஒரு 30 minutes தான் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். 30 minutesன்றது ஒரு நாளைக்கு ஜஸ்ட் 2% தான். ஒரு நாளை ஓகே பர்சன்டேஜ் போடும் போதே இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரு நாளைக்கு நம்ம வீடியோஸ் வந்து 30 minutes போகுது. 24 hours இருக்குது. 24 ஹவர்ஸில் 60 minutes. 30 × 2 தான், ஓகேவா? ஸோ 1/48. அதை பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 2% வரும். ஸோ என்கிட்ட சொல்லுவாங்க, ஸோ ஃபோனில் சொல்கிற எல்லாரும் ஒரு ரீசன் தான் சொல்லுவாங்கன்னா, ப்ரோ ஐ எம் ஒர்க்கிங், எனக்கு வந்து டைம் இல்லை, நான் வந்து இங்கே போகணும் அங்கே போகணும், நான் ட்ராவல் பண்ணணும், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, டைம் இல்லை. பட் நம்மளோட கிளாஸ் பார்க்குறதால ஒரு நாளைக்கு 2% தான் உங்களுக்கு செலவாக போகுது. ஒரு நாளைக்கு 2% டைம் உங்களுக்கு இல்லையா? கண்டிப்பாக வீடியோ பார்க்குற நீங்கள் பிக் பாஸ் பார்ப்பீங்க, எஃபி போவீங்க, இன்ஸ்டா போவீங்க, மேபி பப்ஜி விளாடுவீங்க, டிக்டாக் ஆர் எந்த ஒரு சோஷியல் மீடியா கேம்ஸ் எதுலேயும் வேணாலும் இருக்கலாம். அந்த டைமை கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணால் கூட இந்த 2% டைம் உங்களுக்கு தாராளமாக வரும் நான் நினைக்கிறேன். பட் பர்சனலி உங்களை யாரும் நான் எதுவும் சொல்லலை. நம்ம வீடியோஸ் பார்க்கறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இதே தான். நம்ம வீடியோஸ் பார்க்கறதால ஒரு நாளையோட 2% தான் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. 100%ல் 2% செலவு பண்ண போகிறீங்க. பட் 2% நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்களோட லைஃபே நல்லா இருக்கும் நான் யோசிக்கிறேன். உங்களோட கரியர், உங்களோட ஃபியூச்சர், உங்களோட ஜாப், உங்களோட டெசிக்னேஷன், இது எல்லாத்துலேயுமே சேஞ்சஸ் வரும் நான் நம்புகிறேன். ஸோ எக்ஸ்கியூஸ் மேக்ஸிமம் சொல்லாதீங்க. ஒன்லி 2% ஆஃப் த டே தான் இந்த கிளாஸ் பார்க்கறதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, ரொம்ப வித்தியாசமாக இருக்குதோ சொல்கிறது. இன் அ டெஸ்ட் பார்க்குறீங்களா, கொஸ்டின் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்கு பாருங்க. பட் நம்ம சொல்யூஷன் வந்து ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் தான், ஈஸியாக புரியும். In a test, a student got 30% marks and failed by 25 marks. In the same test, another student got 40% marks and secured 25 more than the essential minimum marks. Okay, 25 அதிகம் எடுத்துருக்கிறதால அந்த 25 நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். The maximum marks for the test. இந்த 30 இங்கே கொண்டு வந்துடுவோம், 10% ஆயிரும். இந்த 25 இங்கே கொண்டு வந்துடுறேன், 50 ஆகிடும். மேக்ஸிமம் மார்க்ஸ் தானே கேட்டிருக்காங்க. எஸ், மேக்ஸிமம் மார்க் கேட்டதால இன்டூ 10 பண்ணிங்கன்னா 100%. இங்கேயும் இன்டூ 10 பண்ணிங்கன்னா 500, விச் இஸ் யுவர் ஆன்சர். ஆப்ஷன் நம்பர் 3.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல பேட்டர்ன் சேஞ்ச். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். பேட்டர்ன் சேஞ்ச் எம்டிஎஸ்ல இந்த ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். எக்ஸாம் லெவல்னு சொல்லிட்டு சிஜிஎல் மெயின்ஸ் சம் பார்த்தோம். சிஜிஎல் மெயின்ஸில் அவ்வளோ ஈஸியாக சிங்கிள் ஸ்டெப்பில் வர மாதிரி ஒரு சம்மு. பட் எம்டிஎஸ் பாருங்கள், எம்டிஎஸோட குவாலிஃபிகேஷன் 10th தான். அதில் எந்த மாதிரி ஒரு சம் இந்த சம்மு, ஓகேவா? ஸோ டிஃபிகல்ட்டி லெவல் வந்து நம்ம அனலைஸ் பண்ணவே முடியாது. 10th லெவல் எக்ஸாம் சொல்லிட்டு அது ஈஸியாக இருக்கும் நம்பாதீங்க. கிராஜுவேஷன் லெவல்னு சொல்லிட்டு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்னு நம்பாதீங்க. அதுதான் விஷயம். ஓகே, எம்டிஎஸ் அந்த கொஸ்டின் பாருங்க. இன் அன் எக்ஸாமினேஷன் 1100 பாய்ஸ் அண்ட் 900 கேர்ள்ஸ் appeared. 1100 பாய்ஸும் 900 கேர்ள்ஸும். 50% of the boys and 40% of the girls passed the exam. The percentage of candidate who failed. Okay, 50% பாய்ஸும் 50% பாய்ஸும் அண்ட் 40% கேர்ள்ஸும் பாஸ் பண்ணியிருக்காங்களாம். அப்போ ஃபெயில்டு எவ்வளோங்க இருப்பாங்க? 50% பாஸ்னா 50% ஃபெயில் ஆகிருப்பாங்க. இங்கே 40% பாஸ்னா 60% வந்து ஃபெயில் ஆகிருப்பாங்களா? தட்ஸ் ஆல். இதுதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அண்டு உங்க என்ன கேட்டிருக்காங்க? பர்சன்டேஜ் ஆஃப் கேண்டிடேட் ஹூ ஃபெயில்டு. அதனால பர்சன்டேஜில் கேட்டதால நம்ம கண்டிப்பாக பேஸ் வேணும். பேஸ் இஸ் நத்திங் பட் டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ 1100 + 900 இஸ் 2000. இதை ஒரு ஓரமாக வச்சுப்போம், ஏன்னா இதான் நமக்கு பேஸ். ஓகே, ஃபெயில்டு பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. 50% நான் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/2, 1100ல் 1/2 ப்ளஸ் 60% நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டேன்னா 3/5 இன்ட்டு 900. இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. 550, 180. ஸோ இங்கே 550, இங்கே வந்து 50, 540. ஓகே, 550 + 540 is 1040, 1090. ஓகே, 1090. அப்போது 1090 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில்டு. 1090 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகியிருக்காங்க. ஸோ டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ? 2000 into 100. 0000 cancel, 00 cancel, 2 5s are 10, 2 4s are 8, remaining 1. பாயிண்ட் வச்சு நான் 0 சேர்த்துக்கிறேன். 2 × 5. இந்த மாதிரி தான் டிவைட் பண்ணணும். கோடு போட்டு பழைய மெத்தடுக்கு போகாதீங்க. 54.5% which is option number 4. பார்த்தீங்களா, எம்டிஎஸ் கொஸ்டினில் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. டிஃபிகல்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். சிஜிஎல் மெயின்ஸை பார்க்கும்போது எம்டிஎஸ்ல வந்து கொஞ்சம் இதுவாக கேட்டிருக்காங்க. அதான் காப்பி பண்ணிக்கோ. ஓகே, இன்னைக்கான கொஸ்டினில் லாஸ்ட்டு 2 சம் நம்ம. ஓகே, லாஸ்ட்க்கு பிஃபோர் கொஸ்டின் பாருங்க. இன் அன் எக்ஸாமினேஷன் தெர் ஆர் 3 subjects of 100 marks each. அதாவது நம்ம எல்லாரும் எழுதுற மாதிரியே. ஓகே, 3 பேப்பர் இருக்கான். நான் வந்து 3 பேப்பராக இந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஓகேவா? எல்லாமே வந்து அவுட் ஆஃப் 100. அவுட் ஆஃப் 100ன்றதால ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் 60% இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர். அவுட் ஆஃப் 100ன்றதால நான் அப்படியே டேரெக்டாக 60 எழுதிக்கிறேன். செகண்ட் பேப்பரில் 80. தேர்டு பேப்பர் இஸ் ஆஸ்க்டு. ஓகே, மொத்தமான அவரோட ஆவரேஜ் வந்து 70%. அதாவது நம்ம எல்லாருமே வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் வந்து படிச்சிருப்போம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிக்கிறேன். ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் படிச்சிருப்போம். நீங்களே என்ன பண்ணியிருக்கலாம், ஸ்டார்டிங் சில செமஸ்டர்ஸில் வந்து கம்மி பர்சன்டேஜ் எடுத்துருக்கலாம். பட் என்ன பண்ணுவீங்க, லாஸ்ட் இயருக்கு முன்னாடி இயர் செமஸ்டரில் வந்து பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுவீங்கன்னா என்னோட ஓவரால் பர்சன்டேஜ் வந்து அப்போ தான் இன்க்ரீஸ் ஆகும். நான் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டரில் தான் கொஞ்சம் கம்மி ஆகிட்டேன், ஒரு அரியர் வச்சுட்டேன். ஸோ நான் இந்த லாஸ்ட் இயரில் எடுக்கிற செமஸ்டர் தான் எனக்கு லைஃப் டிசைடிங்காக இருக்கும், என்னோட ஓவரால் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு லாஸ்ட் சில பேருக்கு வந்து செமஸ்டர் மார்க்ஸ் வந்து ஹையாக இருக்கும். ஏன்னா ஓவரால் பர்சன்டேஜ் அப்படி தான் இன்க்ரீஸ் ஆகும். இதை வந்து நீங்கள் 2ஆக பண்ணலாம். ஒன்று, இது 2த்தையும் ஆட் பண்ணி எக்ஸ் மெத்தட், அது ஒரு மெத்தட்.
எக்ஸ் மெத்தடில் போடலாம். அது நான் உங்களுக்கு சொல்லவே போகிறதில்ல, ஏன்னா அது லாங்காக போகும். நம்ம மெத்தட்லேயே நம்ம வருவோம். ஓகேவா? நம்ம மெத்தடு ஷார்ட் மெத்தட், விக்னேஷ் மெத்தட் புதுசா. ஓகேவா? விக்னேஷ் மெத்தட் இது. ஓகே, விக்னேஷ் மெத்தட் பார்ப்போமா? விக்னேஷ் மெத்தட்னா ஓவரால் பர்சன்டேஜ் 70. ஓவரால் பர்சன்டேஜ் 70. ஓவரால் பர்சன்டேஜ்னா என்ன? இந்த மூணுத்தையும் சேர்த்து ஆவரேஜ் போட்டிருக்காங்க 70. அதை நான் மொத்தமாக எடுத்துக்கிறேன். 210 மார்க்ஸ் வரும். ஓகே, மூணுத்தையும் ஆட் பண்ணால் 210 வரணுங்க. இந்த ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஒரு 140 வருமா? இந்த 140 இதில் போகும்போது 70. அவ்வளோதான் ஆன்சர். அவ்வளோதான் ஆன்சர். நீங்கள் வந்து இதை வித்தவுட் பேப்பர் அண்ட் பென்னே சால்வ் பண்ணலாம். விச் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் யுவர் ஆன்சர். என்ன பண்ணேன்? ஒன்றும் ஸ்பெஷலாக நான் பண்ணலை. 70% ஓவரால் ஆக்ரிகேட் கொடுத்துட்டாங்க. அதை நான் இன்டூ 3 பண்ணும்போது எனக்கு ஓவரால் டோட்டல் கிடைச்சிருது. ஓவரால் டோட்டல் கிடைச்ச உடனே ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸ் வந்து எனக்கு தெரியும், 3rd மார்க் எனக்கு தெரியாது. அதனால இந்த ஓவரால் மார்க்கோட இந்த 2 மார்க்ஸையும் நான் ஆட் பண்ணி இதில் மைனஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இதை வந்து யூ கேன் டூ இட் இன் யுவர் மைண்ட் வித்தவுட் எனி பேப்பர் அண்ட் பென். ஓகே, கொஞ்சம் ஸ்லோ. ஓகே, இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின். we are going to end our section. செக்ஷன்ல என்ன சொல்லிருக்காங்க? சுமித்ரா has an average of 56% on her first 7 எக்ஸாமினேஷன். 56% வச்சிருக்காங்க. மார்க்கர் சரியா இருக்குல்ல? எஸ், 8 எக்ஸாம் முடிஞ்ச பிறகு 60% வச்சிருக்காங்க. அப்போ 8th, ஆமாம் கண்டிப்பாக 8th எக்ஸாமினேஷனில் வந்து அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு. இதுலேயும் வந்து நம்ம வேற லெவல் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? 7 into 56, 8 into 60, அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஆர்டினரி மெத்தட். நீங்கள் வந்து இப்போ விக்னேஷ் மெத்தட் பாருங்கள். நான் என்னமோ சொல்கிறேன், விக்னேஷ் மெத்தடு கண்டிப்பாக யூனிக்காக இருக்கும், புதுசாக இருக்கும். ஓகே, ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க. 56% எடுத்திருக்காங்க 7 பேப்பர் முடியல. பட் 8 பேப்பர் முடிவில் ஓவரால் பர்சன்டேஜ் 60 ஆயிருக்கு. அப்போ ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? 4% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா? 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, 4% வந்து எதில் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்? 8 பேப்பர்லையும் சேர்த்து இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் இந்த 56 இந்த 60 ஆகும். ஏன்னா இது வந்து எல்லா எக்ஸாமும் கம்பேர் பண்ணி பண்ண ஒரு விஷயம். ஓகே, 4% இன்டூ 8. இந்த 8 பேப்பர்லையுமே அவங்களுக்கு 4% இன்க்ரீஸ் ஆனாதான் ஓவரால் பர்சன்டேஜ் 60 ஆகும். ஸோ 4 into 8 is 32%. அப்போ நீங்கள் பார்க்குற இந்த 4 இங்கே இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் இந்த 56%ல் இந்த 32% இன்க்ரீஸ் ஆனதால தான். ஸோ 88. இந்த 88 தான் அவங்க வந்து இந்த 8th எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண மார்க்ஸ். which is option number 1. காப்பி பண்ணிக்கோங்க, நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். காப்பி பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஓகே, 56% அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 7 எக்ஸாம் முடிவில் 56% வந்து ஓவரால் ஓன்னு போட்டுக்கிறேன், ஓவரால் பர்சன்டேஜ். பட் 8 பேப்பர் முடிவில் ஓவரால் பர்சன்டேஜ் வந்து 60% ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்? ஓவரால் பர்சன்டேஜ் 4% ஏறி இருக்குதுங்க. 4% ஏறி இருக்கு. இந்த 4% இந்த ஒரு எக்ஸாம்னால ஏறல, 8 பேப்பர் முடிவில் ஏறி இருக்கு. ஸோ இந்த 4%க்கு நான் இன்டூ 8 பண்ணிக்கிறேன். இன்டூ 8 பண்ணனா 32. ஸோ ஆல்ரெடி அவங்க 7 பேப்பர்ல சேர்த்து இந்த 56 எடுத்திருக்காங்க. 8வது பேப்பர்ல இது கூட இந்த 32 எடுத்திருந்தா மட்டும்தான் 8th சப்ஜெக்ட்ல 8th எக்ஸாம்ல இந்த மார்க்ஸ் வாங்க முடியும். இது வந்து என்னோட மெத்தட் புரியலனாலும் நீங்க ட்ரெடிஷ்னலா ஓல்டு மெத்தட்ல போகலாம். which is 7 into 56 பண்ணிக்கோங்க, 8 into 60 பண்ணிக்கோங்க, அண்ட் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா you will get that 8th examination individual mark. ஓகேவா?
இதோட வந்து நம்ம இந்த டைப் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஒரு 3-4 பேர் வந்து எனக்கு பர்சனலி மெசேஜ் பண்ணாங்க. பர்சனல் மெசேஜில் வந்து ப்ரோ நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன், உங்கள் கிளாஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது, கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன், கிளியர் பண்ணிட்டேன்னா நான் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஸ்டோரி வந்து எந்த அதாக இருக்கணும் நம்ம கிளாஸில் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் எல்லாருமே நான் வெல்கம் பண்ணுறேன். எக்ஸாம் கிளியர் பண்ண எல்லாருமே இங்கே நின்று பேசணும். அண்ட் அந்த டேக்காக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ பை காட்ஸ் கிரேஸ். அண்டு நீங்கள் நல்லா கஷ்டப்படுங்க, கஷ்டப்படுறதுக்கான பலன் இருக்கும். கண்டிப்பாக நானும் உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து ப்ரே பண்ணிக்கிறேன். கிளாஸ் பார்க்குற எல்லாருமே செலெக்ஷன் வாங்கிடுவீங்க. வாங்கிட்டு இங்கே வந்து சக்ஸஸ் ஸ்டோரி போடுறோம் நம்ம சேனலில், ஓகேவா? ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த டே. அந்த டே எப்போ வந்தாலுமே அது வரைக்கும் நம்ம கிளாஸ் தொடரும். அண்ட் அதுக்கப்புறமும் நம்ம கிளாஸ் தொடரும். நம்ம கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தான். என்டிபிசி ஸ்ட்ராட்டஜி பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க, குரூப் டியோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் சிலபஸ் பார்க்கலன்னா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோஸ் மிஸ் பண்ணாதீங்க. எக்ஸாம்ஸ் ஆர் அப்கமிங், நிறைய எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஏன்னா இந்த பேண்டமிக்ல வந்து இந்த லாக்டவுன்ல எந்த எக்ஸாமும் வந்து கண்டக்ட் பண்ணல. ஸோ இனிமே அப்படியே வச்சா ஒரேடியாக வச்சிருவாங்க இனிமே. ஏன்னா அந்த மாதிரி வச்சா மட்டும் தான் பாசிபிள். எல்லா எக்ஸாமும் இனிமேல் கடகடன்னு வந்துடும். எஸ்எஸ்சியில் எல்லாமே நின்றுட்டு இருக்குது, நின்று போன மெயின்ஸு, அடுத்த ஜெய், இந்த மாதிரி கடகடன்னு எல்லா எக்ஸாம் வரும். அண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸும் இருக்குது, பேங்கிங் எக்ஸாம்ஸும் போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸும் ஒரேடியாக வரப்போகுது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அடுத்த 6 மாதமோ 1 வருஷமோ இல்லை அடுத்த 3 மாதமோ, நம்ம டைம் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது, யூ வில் பி அ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய். ஸோ நம்ம சேனல் மேக்ஸிமம் யூ கேன் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு டவுட்னாலும் யூ கேன் ஃபாலோ அஸ் ஆன் ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் ஆர் யூ கேன் டைரக்ட் கமெண்ட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஃப்ரீ டு கமெண்ட் இன் த கமெண்ட் பாக்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறீங்க நம்புகிறேன். வித் யுவர் ஃபீட்பேக்ஸ் கண்டினியூ யுவர் சப்போர்ட். ஆல் த பெஸ்ட். பை.